Hi guys, welcome to Tech Janes. ஸோ இது வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பிளேலிஸ்ட். இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நமக்கு நம்பர் சிஸ்டம் பேசிக்ஸ்லாம் வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ அதனால் வந்து சில ஃபியூ வீடியோஸ் வந்து நம்பர் சிஸ்டம் பேஸ்டு வீடியோஸ் வந்து போட போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்ஜெக்ட் கண்டென்ட் வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நம்பர் சிஸ்டம்னா என்ன, அதில் என்னென்ன நம்பர் சிஸ்டம் மேஜராக வந்து யூஸ் பண்ணுறோம், அதில் எப்படி அந்த சின்ன சின்ன அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம், ஓகேவா? ஸோ நம்பர் சிஸ்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகே, நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெசிமல்னு ஒரு நம்பர் சிஸ்டம் இருக்குது. ஓகே, டெசிமல் நம்பர், டெசி மீன்ஸ் 10ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இட் ஹேஸ் நம்பர் ரேஞ்சிங் ஃப்ரம் 0 to 9. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1990. ஓகே, இட்ஸ் ஃபாஸ்ட் இயர், ஓகேவா? ஸோ இதை வந்து டெசிமலில் சொல்லலாம். ஓகே, டெசிமல் நம்பர்ஸ் வந்து ரியல் லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபார் ரைட்டிங், அக்கௌண்டிங், கால்குலேஷன் எல்லாத்துக்குமே வந்து நம்ம பேசிக்காக ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணுற நம்பர் வந்து டெசிமல் நம்பர் தான். ஓகே, அதுக்கு வந்து பேஸ் 10 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பைனரி நம்பர் சிஸ்டம். பைனரி நம்பர் சிஸ்டம், பை மீன்ஸ் 2, ஓகேவா? பை மீன்ஸ் 2. இந்த நம்பர்ஸில் வந்து 0 and 1 என்ற ரெண்டே நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். 1101, ஓகேவா? இட்ஸ் ஒன் ஆஃப் த பைனரி நம்பர். ஓகே, பைனரி நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 1101ன்றது ஒரு எக்ஸாடெசிமல் நம்பராக கூட சொல்லலாம், நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்டு கொடுத்துருக்கு, அதனால் வந்து இது பைனரி நம்பர் தான், 4 digit பைனரி நம்பர். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டல் நம்பர். ஓகே, ஆக்டா மீன்ஸ் 8ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இதில் வந்து 8 digits தான் இருக்கும் இந்த நம்பர்ஸில். அந்த டிஜிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 0 to 7, ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 7, ஓகேவா? இது வந்து ஒன் ஆஃப் த ஆக்டல் நம்பர். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாடெசிமல். எக்ஸாடெசிமல் நம்பர்ஸ் ரேஞ்சிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 to 9 இருக்கும், தென் A to F இருக்கும், ஓகேவா? இதான் வந்து எக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். எக்ஸாம்பிள் எப்படி இதெல்லாம்னு கேட்டிங்கன்னா AF3 அண்ட் பேஸ் 16 எழுதுனீங்கன்னா அது வந்து எக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம், ஓகேவா? ஸோ இதான் வந்து மோஸ்ட்டாக நம்ம கம்ப்யூட்டிங்லையும் ரியல் லைஃப்லையும் யூஸ் பண்ணுற நம்பர் சிஸ்டம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து கால்குலேஷன்ஸ் எல்லாமே, இந்த கம்ப்யூட்டிங் பேஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாமே இருக்கும், ஓகேவா? ஸோ இதை ரப் பண்ணிடுறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சம் இருக்குது, ஸோ அதை பார்க்குறதுக்கு ரப் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, டெசிமல் நம்பர் 58 கொடுத்துருக்கேன், அதுக்கு வந்து பைனரி நம்பர் அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஓகே, சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகே, சிம்பிளாக இருந்தாலும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது நம்மளோட கம்பல்ஷன். ஓகே, அதனால டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஓகே, 58. ஓகே, ஓகே, இது வந்து டெசிமல் நம்பர், இது வந்து பைனரியாக எழுதணும், ஓகேவா? ஸோ 58ன்றது ஈவன் நம்பர். ஸோ அதை ரெண்டாவது டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா 29 கிடைக்கும், ஓகேவா?
Okay, 29 with a remainder of 0. Okay, next வந்து 14 into 2 is 28. ஓகேவா? ஸோ ரிமைண்டர் இஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 14ன்றது ஈவன் நம்பர். ஸோ அதை ரெண்டாவது டிவைட் பண்ணும்போது 7 into 4 is 14, ரிமைண்டர் இஸ் 0. 7 is ஆட் நம்பர். ஸோ அதை ரெண்டாவது டிவைட் பண்ணால் 2 into 3 is 6, remainder is 1. So okay, then 2 into 3 divided by 2 is 1 question 1 remainder. ஸோ நம்ம எழுதும்போது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் டு லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் எழுதுவோம். ஸோ இப்படி எழுதுவோம். ஓகேவா? ஸோ அப்படி எழுதும்போது அதுக்கு என்ன ஆன்சர் வருது? 58 decimal equivalent to 1110 1110 111010. ஸோ இதான் வந்து இதோட பைனரி ஈக்குவலண்ட். ஓகேவா? ஸோ இந்த சம் சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, தட்ஸ் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, லிஸ்ட் த ஃபர்ஸ்ட் 16 numbers of the base 12. ஓகே, if the number base of the number is contained base 12 meaning it considers a base 12 number system. base 12 number systemல ஃபர்ஸ்ட் 16 numbers எழுதுகிறோம். ஓகேவா? எழுதிட்டு அந்த லாஸ்ட் 2 numbers வந்து ஏபின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதான் டாஸ்க்கு. இதில் பெருசாக வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ அதான் டாஸ்க். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 16 numbers என்ன? பேஸ் 12 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 16 நம்பர்ஸாக எழுதுகிறோம். 0 கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டார்க்காக. 0 1 2 3 4 5 6 7 8 9. Then A B 10 12 13 நடுவில் 11. ஓகே, 9 plus 1 2 3 4 5 1 2 3 4 5 6 this 0. ஓகேவா? டோட்டலி இட் இஸ் 16 நம்பர். அதான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 16 நம்பர்ஸ் எழுதுகிறோம் பேஸ் 12ல. அந்த லாஸ்ட் டூ நம்பர்ஸ் வந்து ஏபிஆர் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா? இதான் கொஸ்டின்ஸ். த டோட்டல் நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ்லாம் வந்து ரோ ஆர்டரில் சீக்வன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 A B 10 11 12 13. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் இஸ் த லார்ஜஸ்ட் பைனரி நம்பர் தட் கேன் பி அப்டைனட் வித் 16 பிட்ஸ். ஓகே, ஒரு 16 பிட்ஸ் ஒரு நம்பர் இருக்கு. ஓகேவா? லார்ஜஸ்ட் நம்பர். ஆனால் எந்த நம்பர் சிஸ்டம் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து பைனரி நம்பர் சிஸ்டமாக சொல்கிறாங்க. ஓகேவா? சிக்ஸ்டீன் டிஜிட் நம்பரு, அந்த நம்பர் வந்து பைனரி நம்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா?
ஸோ பைனரி நம்பராக இருக்கணும், அது வந்து 16 டிஜிட்ஸாக இருக்கும். அதை வந்து கன்வர்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன நம்பர் கிடைக்கும், டெசிமல் ஈக்குவலண்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, பைனரி நம்பர் லார்ஜஸ்ட் பைனரி நம்பர்னா என்ன இருக்கும், அந்த 16 ஒன்ஸாக தான் இருக்கும் இல்லையா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 16 and okay, that's it. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 16. Okay. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே ஓகே, இது எப்படி எழுதிக்கலாம், ஓகேவா. இது எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா 1 into 2 power 15 plus 1 into 2 power 1 into 2 power 14 plus 1 into 2 power 13 plus 1 into 2 power 0 அப்படின்னு எழுதலாம், ஓகேவா. ஸோ இப்படிதான் இதை எழுத முடியும், ஓகேவா. சிம்பிளிஃபைட் மேனுவல் கால்குலேஷன் பண்ணால் அப்படி எழுதலாம், ஓகேவா. ஸோ ஃபார்முலா இருக்கு, ஓகே. இதோ ஃபார்முலா formula for finding largest decimal number for n bits. ஸோ n பிட் இருக்கிற ஒரு நம்பர், ஓகே, அதை வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா 2 power n minus 1. இதில் நம்பர் ஆஃப் பிட்ஸ் என்ன, 16 பிட்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. 2 power 16 minus 1, ஓகேவா. ஸோ 2 power 16 minus 1னா என்னன்னு கேட்டிங்கன்னா 65,536. 65,536 minus 1. So okay, it should be it will give answer like 65,535. ஸோ இதான் வந்து இதோட ஆன்சர். அதுக்கு கொஸ்டினோட ஆன்சர் ஒரு 16 டிஜிட் இருக்கிற ஒரு லார்ஜஸ்ட் பைனரி நம்பரை எடுத்துட்டு அதோட டெசிமல் ஈக்குவலண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஓகேவா. இது வந்து மேனுவலாக ட்ரை பண்ணலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி. அப்படி இல்லைன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி 2 power n minus 1 இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஃபைன் பண்ணலாம். இதில் என்னன்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், ஓகே. நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கிற ஒரு ஹோல் நம்பரை எடுத்துக்கிட்டு ஸோ அந்த நம்பர் ஆஃப் பிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்குது, ஓகே. தட்ஸ் இட். இதான் வந்து இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர், ஓகே. நெக்ஸ்ட் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன சம் கேட்டிங்கன்னா பி பார்த்துடலாம், ஓகேவா. பி வந்து கொஞ்சம் டெசிமலில் வருது, டெசிமல் பாயிண்ட் வர்றதால பி பார்க்கலாம், ஓகேவா. தட்ஸ் இட். ஓகே, பியில் என்ன சம் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பி சம் 1111.011 கொடுத்துருக்காங்க. ஸோ டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற எல்லா நம்பருமே வந்து
ஹோல் நம்பர்ஸ்னு வச்சுக்கிறோம், இண்டீஜர்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இண்டீஜர்ஸ். ஓகே, டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற எல்லாமே ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ். ஓகேவா, ஸோ அதனால் வந்து அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டெசிமலாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. இது என்ன நம்பர், பைனரி நம்பர். ஓகேவா, ஸோ அது எப்படி இதெல்லாம் திஸ் இஸ் ஒன் திஸ் இஸ் this is 0th position. ஓகேவா, 0 1 2 3ன்னு எழுதலாம். ஓகேவா, ஸோ எப்படி எழுதலாம், 1 into 2 power 3 plus 1 into 2 power 2 plus 1 into 2 power 1 plus 0 into 2 power minus 1 plus 1 into 2 power minus 2 plus 1 into 2 power minus 3 ன்னு எழுதலாம். ஓகேவா, 2 power 3 is 8, 2 power 2 is 4 plus 2 power 1 is 2 plus 1 2 3 plus 1 into 2 for 0 ஒன்று வரும். ஓகேவா, தென் 1, ஸோ அதை ஆட் பண்ண நடுவில் மிஸ் ஆகிடுச்சு எழுத சொல்ல. ஓகேவா, தென் 0 into 2 for minus 1 is 0 plus 1 into 2 for minus 2, it's called as 1 by 4, it's called as 0.25. 1 4 ஆல் டிவைட் பண்ணால் 0.25 வரும் இல்லையா, அதான். தென் 1 into 2 for minus 3 is 0.125. ஓகேவா, ஸோ இது எப்படி இதெல்லாம் 8 plus 4 plus 2 plus 1. Okay, 10 12 14 15. Okay, then on the fractional values 0.2 and 0.125 கூட்டினா 15.325. 15.325. It's a decimal equivalent of that binary numbers. Okay, so இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர். ஓகே, 111 1.011. There's binary, it's binary equivalent to 15.325. This is the answer. Okay, ஓகே, இதுதான் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஸ்டின், சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் இதை பேஸ் பண்ணி. ஸோ அந்த ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். தட்ஸ் இட் guys. This video is over. Next we will see in the another video. Okay, another topic. Okay, that's it, remaining example. Thank you.